இந்த கிழவி எங்க இருந்து தான் வருவாளோ? கரெக்டா நம்ம கையில காசு வச்சிருக்கிற நேரம் தான் பாப்பாளா? என்னடி கை நிறைய காசு வச்சிருக்க? ஏதுடி? ஆமா, கை நிறைய காசுக்கு போக வேண்டிதான். நானே வீட்டுல இருக்கிற பழைய உருளை எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் வித்துட்டு துட்ட கொண்டு வரேன். ஏடி எல்லாத்தையும் கொண்டு போய் வித்தினா அப்புறம் சாப்பாடுக்கு என்னடி செய்வே? அதான் எல்லா கோயிலும் இப்ப 3 வேளையும் சாப்பாடு போடுறாங்கல்ல, போய் சாப்பிட்டுக்கிட வேண்டியதான். பரவாயில்லடி, குடும்பத்தை நல்லா சிக்கனமா நடத்துறியாடி. ஆமா, சிக்கனமா சிக்கனம். இருக்கிற கடனை பூரா வாங்கி வச்சுட்டு வீட்டுல இருக்கிற பொருளை பூரா கொண்டு போய் வித்துட்டு துட்ட கொண்டு வராங்க. இந்த கிழவியை பாரு, சிக்கனமா இருக்காங்களாம். சரிடி, ஒரு 500,000 வச்சிருந்தா எனக்கு ஒரு சில்லறை கடனை குடுறி, எனக்கு தேவைப்படுது. காசு தேவைன்னா உங்க வீட்டுல பொருள் எல்லாம் பழைய பொருள் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொண்டு போய் வித்துருங்க. வித்துட்டீங்கன்னா துட்டு நிறைய வரும். எல்லா பொருளையும் வித்துட்டு நான் எங்கடி பிச்சை எடுக்க போவா? ஏக்கா ஒத்துரோசக்கா. யார் அது? இந்த பையன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஐயோ, இந்த குண்டை எதுக்குமா வந்தியா? ஏக்கா உங்க வீட்டுக்காரர் வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின்ல இருந்து 30,000 ரூபாய் தான்க்கா அனுப்பிச்சு விட்டாரு. என் ஒய்ஃபுக்கு கொடுக்க வேண்டிய 10,000 சேர்த்து உங்ககிட்ட கையில கொடுத்துட்டேன்க்கா. அந்த 10,000 மட்டும் கொடுங்க, 30,000 நீங்க வச்சுக்கோங்க. கரெக்டா அந்த கிழவி முன்னாடி தான் அந்த குண்டையை வந்து சொல்லி கொடுப்பேன். ஏக்கா கொடுங்கக்கா, நேரம் ஆகுது, நான் வீட்டுக்கு வேற போனோம். சரி எவ்வளவு இருக்கு நான் இன்னும் எண்ணி பார்க்கல. வீட்டுல போய் எண்ணி பார்த்துட்டு மிச்சம் இருந்தா தாரேன், போங்க. ஏக்கா வேகமா கொடுங்கக்கா, அப்புறம் என் பொண்டாட்டி தெரிஞ்சுன்னா நீ கொன்றுவாக்கா. ஆமா, இந்த கிளவி முன்னாடி வந்து போட்டு கொடுத்துட்டு இவ பொண்டாட்டி இவன் வைவாள். இந்த கிளவி நீ இப்ப 100 கேள்வி கேட்டே கொண்டுருவாளே. ஏன் நீ ஒத்தரசா இப்படி வாய் கூசாம போய் பேசிக்கிட்டு இருக்க? நான் என்னத்த போய் பேச? நான் பழைய பாத்திரத்தை போட்டு தான் துட்டு வாங்கிட்டு வரேன். இவன் யாரோ நினைச்சு என்கிட்ட வந்து இந்த குண்டை வந்து பேசிட்டு போறியான். ஏண்டி உன் புருஷன் வேலைக்கு போக மாட்டான்னு சொன்ன? அவன் என்னன்னா இப்ப பாரின்ல உட்காந்துருக்கான். மாசம் 30,000 சம்பளம் அனுப்பிக்கிறக்கா. ஒரு வார்த்தை சொல்லலையாடி நீங்க? அவன் பாரினுக்கு போறான், மாசம் 30,000 கொடுக்கறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது. இங்க 20 லட்ச ரூபா கடன் வாங்கி வச்சிருக்கான். அதை யாரு கட்டுவா? நான் தானே கட்டணும். அண்ணாச்சி வாங்க, ஊர்ல இருந்து எப்போ வந்தீங்க? இந்த காலையில தான்க்கா வந்தேன். என்னண்ணாச்சி பாரின்ல இருந்து வந்திருக்கீங்க, வெறும் கை விசிட்டு வந்திருக்கீங்க. வீட்டுல பிள்ளைகளுக்கெல்லாம் எதுவும் வாங்கிட்டு வரலையா? அட போங்கக்கா, ஃபாரின்ல வாங்குற சம்பளத்தை 3/4 வீட்டுக்கு அனுப்பிடுறேன். காவாசி வச்சு ஏதோ சாப்பிட்டு சாப்பிடாம நானே வாரேன். இனி இப்ப இன்னும் பிள்ளைகளுக்கு எதுவும் வாங்கி கொடுக்கலாம், இன்னும் காசுக்கு எங்க போவ? பரவாயில்ல, காவாசி சாப்பிட்டே அண்ணாச்சி குண்டாயிட்டாரு போல. எவ்வளவு ஒத்தரசா இங்க வந்து நின்றுகிட்டு இருக்க? நகைச்சீட்டு எனக்கு கட்டணும்ல 10,000 ரூபா. குடுப்புல 10,000 ரூபாவை நகைச்சீட்டா? ஏன் நீ நகையை வேற வித்துட்டியாடி? என்ன பாட்டி, உங்களுக்கு விஷயம் தெரியாதா? ஒத்தரசா வந்து மாசம் மாசம் நகைச்சீட்டு போட்டிருக்கா. 10,000 ரூபா கெட்டுவா. எங்க தாண்டி இருந்து நீங்களாம் வருவீங்க? அது எப்படி ஒருத்தருக்கு ஒரு விஷயம் தெரியக்கூடாதுன்னு நினைக்கும் போது எல்லாரும் வந்து அப்படியே சொல்லி கொடுப்பாளுங்க. ஏண்டி ஒத்தரசா, வாயை திறந்தாலே உனக்கு பொய்யாதான் வருமா? உனக்கு தாண்டி நல்ல பாட்டெல்லாம் எழுதணும். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த ஒத்தரோசா எருமமாடே. ஆமா, என் வீட்டுக்கு 30,000 சம்பளம் வாங்குறாரு. இந்த பக்கத்து தெருவில் 4 வீடு வாடகைக்கு விட்டுருக்கேன். நகைச்சீட்டு போட்டிருக்கேன். ஏற்கனவே பேங்க்ல ஒரு 30-40 பவுண்ட் இருக்கு. அது போக காரு, வீடு, ஃபிளைட்டு எல்லாமே வச்சிருக்கோம். இப்ப என்ன கிளவி உனக்கு பிரச்சனை? ஒரு 1000 ரூபாய் கடன் கேட்டதுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னியடி. இப்ப என்னடி அது வச்சிருக்கேன் இது வச்சிருக்கேன்னு சொல்லிக்கிட்டு தெரியற? ஏமா ஒத்தரசா எருமமாடே, உனக்கு எங்கெல்லாம் தேடுறது? ஏமா மாசம் ஆயிடுச்சுமா, இன்னைக்கு நீ 1 லட்ச ரூபா கட்டணும். அதை கொடு முத. ஏன்ட்ட கேட்காத, இந்த மொட்டை கிளவி இருக்காள், அந்த கிளவிட்ட கேளு. எனக்கு பதில் இவ 1 லட்ச ரூபா கட்டுவா மாசம். ஏன்டி உன் புருஷன் உனக்கு 30,000 ரூபா கொடுக்குறான். வீடு வாசல வாடகைக்கு விட்டுருக்க. அந்த மாசம் வாடகையை நீ தான் வாங்கி வச்சுக்க போற. இதுல என்னைய போய் கேட்ட சொல்ற? ஏமா நகைச்சீட்டுக்கும் போது 10,000 ரூபா கொடுமா. நீங்க உன்ட்ட நான் நகைச்சீட்டு போட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? போன மாசம் தானே உன்ட்ட கேட்டேன், நீ தானே சரின்னு சொன்ன நகைச்சீட்டு போடுறேன்னு. அதுக்குள்ள இப்ப என்ன மாத்தி மாத்தி பேசிக்கிருக்க? இந்த கிளவி உன் காது கேட்டுச்சா? நான் இந்த மாசம் மிச்ச காசு ஏதாவது இருக்கும் நகைச்சீட்டு போடலான்னு சொல்லி தான் இவளை நான் வர சொன்னேன். நான் இன்னும் நகைக்கே சீட்டெல்லாம் கெட்டலை. ஏமா உங்க பஞ்சாயத்து அப்புறம் வச்சுக்கோங்க, முதல் 1 லட்ச ரூபா கொடு. சரி மைமா எலும்பி, நான் இன்னும் உனக்கு எத்தனை மாசம் பெண்டிங் வச்சிருக்கேன்? நீ வாங்கினதுல இருந்து கெட்டதே இல்லையே. 12 லட்ச ரூபால இருக்கு இன்னும். இந்த கிளவி உன் காது கேட்டுச்சா? 12 லட்ச ரூபா நான் இன்னும் கொடுக்கணும். என் கையில என் புருஷன் எவ்வளவு கொடுத்துருக்கான்? 30,000 ரூபா கொடுத்துருக்கான். அந்த 30,000 ரூபா வச்சு நான் என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்னா, வீடு வாசல் எல்லாம் வாங்கி நீ தானே வச்சிருக்க. அப்ப நீ தான் கட்டணும். நான் தானே கட்டணும். ஆனா நீங்க எல்லாம் என்ன பேசிக்கிறீங்க? ஒத்தரோசாக்கு என்ன குறைச்சல், அவளுக்கு என்ன அத்தனை வீடு இருக்கு, அத்தனை கார் இருக்கு, அத்தனை இடம் இருக்கு, நல்ல கதை பேச வேண்டியது. அவன் கெட்ட கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும். நான் என்னத்த கண்டேன்? ஏன்னா போங்கடி அங்கிட்டு வந்துருவாளுக்கு. உடனே மஞ்சள் பைய தூக்கிட்டு இவளுக்கு என்ன அவளுக்கு என்னன்னு போங்கடி. அவ வீட்டுல உள்ள வேலையை பாருங்கடி.